ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா டீ ஷாப் கேக், அப்புறம் மடக்குசான் அல்லது கஜா, மடக்கு கஜா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது அது எப்படி பண்ணி கொடுக்குறாங்கங்கிறது தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட அளவு பார்த்திங்கன்னா 400+ கேக் பீசஸ் வரும். மடக்குசானும் 400+ அளவு வரும். கேக்கோட அளவு 450 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சைஸஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேக் ரெசிபி. இந்த மாதிரி ஒரு பெரிய பேனில் 2 லிட்டர் அளவு தயிர் எடுத்துருக்காங்க. இதோட 100 கிராம் பேக்கிங் சோடா, கூடவே 20 முட்டை சேர்க்குறாங்க. 10 kg மைதாக்கு சேரக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறது. இப்போ முட்டை எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் 6 கிலோ அளவு சுகர் சேர்க்கணும். 10 கிலோ மைதாக்கு 6 கிலோ சுகர், அதுதான் அளவு. அப்போ ஸ்வீட்னஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதிகமான இனிப்பு வேணும்னா நம்ம இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 kg வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இது நார்மலான ஸ்வீட்னஸ் தான் இந்த கேக்குக்கு. இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் 25 கிராம் அளவு ஏலக்காய் நல்லா ஃபைனாக பொடிச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். அந்த தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக இப்போ 10 kg மாவுமே இதில் சேர்த்து கலந்தெடுக்கணும். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா ஹாட் ஆகணும். நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இந்த பால்ஸ் ஒன்று ஒன்றா இதில் சேர்க்கணும். டோட்டலாக ஒரு பேட்சில் 50 பீசஸ் அந்த அளவில் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் தான் உள்ளாடியும் நல்லா குக் ஆகி அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அல்லது சீக்கிரமே இது அவுட்டர் லேயர் கருகிரும், உள்ளாடி குக் ஆகாது. ஸோ ஃப்ளேம் கண்டிப்பாக மீடியமில் தான் வைக்கணும். மீடியம் லோவில் வச்சு ஃப்ரை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவுட்டர் க்ரஸ்ட் பார்த்தோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ நல்லா கேக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹாட்டாக சாப்பிடும்போது இதோட க்ரஸ்டெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருந்தது. 2 நாள் ஆனாலும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம இதை ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது மடக்குசான். இதுவும் ஒரு 10 kg அளவு மாவு தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன பேட்ச் தான் நம்ம இப்போ பார்க்குறது. இது 10 கிலோ மாவுக்கு கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர், அப்புறம் லைட்டாக சால்ட்டு ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணி வைக்கணும். இந்த டோ ஒரு 4லேருந்து 5 பால்ஸாக உருட்டி வச்சுருக்காங்க. அதில் இந்த ஃபஸ்ட்டு பால் தான் நம்ம இப்போ பார்க்குறது. இதை இந்த மாதிரி ஒரு டேபிளில் மைதா டஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். இது நல்லா பல்காக பண்ணுறதுனால அவங்க அந்த பெரிய டேபிள் மேலே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுக்கிறாங்க. இது ஓரளவு ஸ்ட்ரெச் ஆகி நல்லா ரோல் ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி இதை ரோல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ரோலிங் பின்னை விட இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேபிள் கம்ப்ளீட்டாக இதை தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க சர்பத் பாட்டில் தான் யூஸ் பண்ணி இந்த ரோல் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ சைட்ஸ் 4 சைடுமே இந்த மாதிரி யூனிஃபார்மாக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ண பீசஸ் எல்லாமே மாற்றி வச்சுட்டு ஃபைனலாக ரிமைனிங் இருக்கிற டோவோடு சேர்த்து
அதையும் ரோல் பண்ணி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறது. இது கம்ப்ளீட்டாக ஆயிலால் கோட் ஆகணும், அந்த அளவில் ஆயில் அப்ளை பண்ணி இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது ஒன் சைடில் இருந்து ஃபோல்டு பண்ணி கொண்டு வரணும். நம்ம எந்த அளவுக்கு இது ஃபோல்டு பண்ணுறோமோ அந்த அளவில் நமக்கு லேயர்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ இது ஒன் சைட் டேபிளில் இருந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கம்ப்ளீட்டாக மடக்கி எடுக்கணும். இந்த மடக்குசான் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது 1 or 2 கப் மைதா எடுத்து எவ்வளோ மைதா எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் அப்புறம் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவை நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் லைட்டாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ இது கம்ப்ளீட்டாக அவங்க ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். இப்போ இது ஒரு பேட்சில் ஒரு 45லேருந்து 50 பீசஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு பீசஸாக லெங்த்வைஸாக லைட்டாக ரோல் பண்ணி எடுக்கணும். இந்த டைமில் ஆயில் ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்குது. இது நம்ம கேக்கு ஃப்ரை பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஆயில் நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் மீடியமில் வச்சு தான் இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேம் அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு உள்ளாடி உள்ள லேயர்ஸ் வந்து குக் ஆகாது, சீக்கிரமே இது வந்து கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ இப்போ இது வந்து ஹாட் ஆயிலில் 1 by 1 போட்டாச்சு. இது ஒரு பேட்சில் 4லேருந்து 5 பீசஸ் தான் நமக்கு ஃப்ரை பண்ண முடியும். ஏன்னா இதோட லேயர்ஸ் எல்லாம் வரும்போது இதோட சைஸ் வந்து பெருசாகும். இப்போ ஒரு லேடில் யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணதும் இந்த லேயர்ஸ் வந்து அப்படியே எழும்பி வந்துடும். இப்போ 2 கம்பி யூஸ் பண்ணி அந்த லேயர்ஸை கொஞ்சம் பிரித்து விடணும். இதோட லேயர்ஸ் பிரிஞ்சு வரும்போது பார்க்குறதுக்கு ஒரு போட் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் வந்து இது லேயர்ஸும் ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டி பிடிச்சிருந்துன்னா இது குக் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். முக்கியமாக இது வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இது 2 சைடும் பெரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜரில் எல்லா மாவும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது பார்த்தாலே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. இது கம்ப்ளீட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும். சுகர் சிரப்பில் இவங்க வந்து ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். இது டோட்டலாக ஒரு 4 kg அளவு சுகர் எடுத்திருக்காங்க. அதில் வந்து சுகர் முங்குற அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு 1 string கன்சிஸ்டன்சி ஆகிறது வரைக்கும் இது குக் பண்ணணும். இப்போ மடக்குசான் வந்து டேபிள் மேலே 1 by 1 ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மேலே இதே மாதிரி சுகர் சிரப் எல்லா லேயர்ஸ்லேயும் படுற அளவுக்கு ட்ரிசில் பண்ணி விடணும். இப்போ இது மேலே 2வது பேட்ச் மடக்குசான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் இந்த சுகர் சிரப்பை வந்து ட்ரிசில் பண்ணணும். இப்போ இதே ப்ரொசீஜரில் ஒவ்வொரு பேட்சாக மேலே அடுக்கி வச்சு கம்ப்ளீட்டாக சுகர் சிரப்பால் நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். இப்போ கம்ப்ளீட் மடக்குசான்லேயும் இவங்க வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. இந்த சுகர் சிரப்பில் ரெட் கலர் கொடுத்துருக்கிறதுனால இதோட கோட்டிங் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபிஸ் 2மே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.